தேர்தல் ஆணையர்களை புதிய முறையில் நியமனம் செய்தது, அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு பதிலாக மத்திய அமைச்சரை இணைத்து தேர்வு செய்த முறையை ரத்து செய்ய வேண்டும், அதற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு தொடரப்பட்ட மனு, அந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். மேலும் சில கருத்துக்களையும் கூறியிருக்கிறது. செய்தியாளர் வெங்கடேஷ் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். வெங்கடேஷ் வணக்கம். இந்த வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன? வணக்கம். குடியரசுத் தலைவரால் மேற்கொள்ளப்படும் தலைமை தேர்தல் ஆணையர், தேர்தல் ஆணையர்களின் நியமனம் பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோர் கொண்ட குழுவின் ஆலோசனைப்படி இருக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ஒரு உத்தரவு பிறப்பித்தது. அந்த உத்தரவில் மேலும் ஒரு தகவல், புதிய சட்டம் இயற்றும் வரை இந்த ஏற்பாடு இருக்க வேண்டும் என தெரிவித்திருந்தது. இதனிடையே இந்த தேர்தல் ஆணையர் நியமனத்தை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லாத குழுவை கொண்டு நியமிக்கும் வகையில் மத்திய அரசு அண்மையில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தது. இந்த சட்ட திருத்தத்தின் பேரில் அண்மையில் 2 தேர்தல் ஆணையர்களையும் நியமித்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. இதனிடையே இந்த புதிய அந்த தேர்தல் ஆணையர் நியமன சட்டத்தை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஜெயா தாக்கூர், ஏடிஆர் அமைப்பு உள்ளிட்டோர் சார்பில் ரிட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, தீபாங்கர் தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்றும் விசாரித்தது. இந்த விசாரணையின் போது குறிப்பாக இந்த தற்போதைய நிலையில் தேர்தல் ஆணையர் நியமன சட்டத்திற்கு இடைக்கால தடை விதித்தால் பெரும் குழப்பங்கள் ஏற்படும் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்த போது, புதிய தேர்தல் ஆணையர் நியமன சட்டம் அமலுக்கு வந்தவுடனேயே தேர்தல் ஆணையர் நியமிக்கும் தேர்தல் பிரிவு தொடங்கிவிட்டதாகவும் 200 பேரின் பெயர்கள் தேர்தல் குழு அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அப்போது 200 பேரின் பெயர்களை பரிசீலிக்கிற தேர்தல் குழுக்கு எவ்வளவு காலம் அவகாசம் வழங்கப்பட்டது? குறிப்பாக இந்த மனு விசாரணைகள் இருக்கும் போது தேர்தல் ஆணையர்கள் நியமித்ததை ஓரிரு நாட்கள் தள்ளி வைத்திருக்க வேண்டும் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்ததுடன் புதிய தேர்தல் ஆணையர்களை நியமித்த ரத்து செய்யக்கூடிய மனுக்களை தள்ளுபடி செய்ததுடன் இந்த புதிய தேர்தல் ஆணையர் நியமன சட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்கவும் மறுத்துவிட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.